சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முறுக்கு வேணுமா தாத்தா? நாங்க மகா எப்பமா வந்த? இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா வந்தேன். ஏமா பதட்டமா இருக்க? இல்ல, கார்மெண்ட்ஸ்ல கொடுத்த சம்பள பணத்தை காணோம். என்னது, பணத்தை காணோமா? என்னமா சொல்ற? என்னமா? ஆமா மாமா, 2 மாசம் சம்பளம் அப்படியே கவரோட நான் பேக்ல தான் வச்சேன். நான் என் ரூம் பூரா தேடி பார்த்துட்டேன் மாமா, காணும் மாமா. இன்னொரு வாட்டி தேடி பார்க்கலாமா? சரி வா, தேடி பாப்போம். போங்க போங்க, இன்னைக்கு யார் கைக்கும் பணம் கிடைக்காத. அம்மா எங்கம்மா வச்ச? இது இந்த பேக்குள்ள தான் மாமா வச்சேன், பாருங்க இந்த நீங்க. பேக்லயா? ஏமா, ஒருவேளை இந்த பேக்ல வச்சியா? இல்ல மாமா, இத நான் எடுக்கவே இல்ல. எதுக்கும் நான் கார்மெண்ட்ஸ்லயே போய் தேடுறேன். இங்க எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரிம்மா. சரி மாமா, வாங்க. வா பாப்பா. என்ன மகா, எப்ப வந்த? என்னப்பா, நீங்களும் மதியம் கடைக்கு தானே போயிருந்தீங்க? 3 பேரும் மாடியில இருந்து வரீங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஆனா மாமா ஒரு நிமிஷம் மாமா. அனி, இவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? என்ன மகா? இல்ல அண்ணி, எனக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுத்தாங்களா? அந்த பணத்தை நான் பேக்ல வச்சு இங்கதான் கொண்டு வந்தேன். ஆனா இப்போ அந்த பணத்தை காணோம். பணத்தை காணுமா? ஆமா அண்ணி, என் ஹேண்ட்பேக்ல தான் பணத்தை வச்சிருந்தேன். அம்மா வீட்டுல 2 மாசமா மளிகை காய்கறி சீட்டு பணம்னு யாருக்குமே செட்டில் பண்ணல. இன்னைக்கு மொத்த பேரும் வீட்டுக்கு வந்துட்டதா அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறேன், பேக்ல பணத்தை காணோம். ஒருவேளை பணத்தை இங்கேயே வச்சுட்டு போயிட்டோமான்னு ஒரு கன்ஃபியூஷன். அதான் நான் மாமா மதியெல்லாம் மேல போய் தேடி பார்த்தோம். பணம் இல்ல அண்ணி. அண்ணி, பணத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? பணத்தை பாத்தீங்களா நீ என்கிட்ட கேக்குறனா? என்ன அர்த்தத்துல கேக்குற? இல்ல அண்ணி. இல்ல, இப்ப எதுக்கு கோவப்படுற? பேக்ல இருந்து பணம் தவறி கீழே விழுந்திருக்கலாம். பார்த்தனா பார்த்தன்னு சொல்லு, பார்க்கலனா பார்க்கலன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு கோவப்படுற? மாமா இருங்க மாமா. அண்ணி, நான் பொதுவா தான் கேட்டேன் அண்ணி. பொதுவா கேட்டாலும் யோசிச்சு கேட்கணும். வெண்ணிலா, என்ன எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? பாருங்கம்மா, இவ சம்பள படத்தை இங்க தவற விட்டுட்டா. என்னமோ நான் தான் திருடினதா நினைச்சு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ மகா, சம்பள படத்தை தவற விட்டுட்டியா? எங்கம்மா விட்ட? ஏமா, அப்படியே எங்கேயாவது தவற விட்டாலும் தொலைச்ச இடத்துல தானமா தேடணும். பொத்தாம் பொதுவா வீட்டுக்கு வந்து பணத்தை பாத்தீங்களான்னு கேட்டா நம்மளதான் சந்தேகப்படுறாங்கன்னு தானமா நினைப்பாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. பணத்தை காணுமா? சரி, நீங்க வீட்ல இருக்கீங்களே, பாத்திருப்பீங்களான்னு தான் கேட்டேன். வீட்ல இருந்தா இல்ல நீ யார் என்ன கொண்டு வரா, யார் என்ன கொண்டு போறா, யார் என்ன தவற விட்டாங்கன்னு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறது தான் எங்க வேலையா? என்ன இருந்தாலும் நீ என்ன பார்த்து அப்படி கேட்ட கூடாது. சரி சரி, சாரி அண்ணி, நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏமா, என்னன்னே தெரியல, ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் செல்வமும் ஊர்ல இல்ல, வீட்டுல எல்லாரும் தேடி பார்த்தாச்சு, பணம் இல்ல. பதட்டப்படாதமா, எதுக்கும் கார்மெண்ட்ஸ் போய் பணத்தை மறுபடியும் தேடி பாருமா. சரி மாமா, நான் வரேன். நீங்க டென்ஷன் ஆகாம போயிட்டு வாங்க, நான் மறுபடியும் ரூம்ல தேடி பாக்குறேன். வராத, பாத்து போயிட்டு வாமா. வாங்க. சரி வாங்க தாத்தா. ஏண்டி, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? இது என்ன கேள்வி?
நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவன் டெல்லியில இருந்து வரதுக்குள்ள இவ தலையை பிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடிடுவா போல இருக்கே. ஆனா வெண்ணிலா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கயேன், என் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். மகா, கார்மெண்ட்ஸ் போய் தேடி பார்த்தாலும் உன் பணம் உனக்கு கிடைக்க போறதில்ல. மறுபடியும் நீங்க வந்துதான் ஆகணும். நாங்க வாங்குற சூப்பர் மார்க்கெட்ல தானே உங்க அம்மா வீட்டுக்கும் மளிகை சாமான் வாங்குறீங்க. வா வா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. ஆஹா, வெண்ணிலா அம்மா கால் பண்றாங்க. எனக்கு பர்சனல் போன் ஒன்று வந்திருக்கு. நான் வெளியில போய் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஹலோ, நான் வெண்ணிலா பேசுறேன். யாருன்னு தெரியுதா? தெரியுதுமா, சொல்லுங்கம்மா. மல்லிகை பாக்கிக்காக மகா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. உங்க கூட வேற சில ஆட்கள் இருப்பாங்களே? ஆமாம்மா. அம்மா, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. மகா பணத்தை காணோன்னு இங்க வந்து தேடிட்டு மறுபடியும் கம்பெனிக்கு போயிருக்கான். அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா பணத்தை எப்படி வாங்குறது? எல்லாரும் இங்க வந்துருங்க, அப்பதான் பணம் கிடைக்கும். மாமியார் வீட்ல குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு மகா எப்படியாவது பணத்தை செட்டில் பண்ணிடுவான். நீங்க அங்கே இருந்தீங்கன்னா மகா பணம் தர மாட்டா, சாக்கு தான் சொல்வா. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதாம்மா. நாங்க அங்கேயே வந்துடுறோம்மா. சீக்கிரம் வாங்க. ஆனா நான் சொல்லி வந்ததா காட்டிக்காதீங்க, சரியா? சரிங்கம்மா. வாங்க, வந்து அவ மானத்தை வாங்குங்க. அவளை நான் பைத்தியக்காரி ஆக்குறேன். அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா. அகிலா, போய் கொண்டு வாப்போம். இங்க பாருங்கம்மா, பணத்தை நன்றிம்மா. தேடி மகா அவங்க மாமியார் வீட்டுக்கு தானே போயிருக்கு. நம்ம எதுக்குமா இங்க வேஸ்டா உட்காந்துருக்கணும்? வாங்கம்மா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் நம்மளே போய் காசு வாங்கிடுவோம். அண்ணே வேணாண்ணே, சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் போய் பணம் கேட்டா அது அசிங்கமா போயிடுனே. மகா பணத்தோட திரும்ப வந்துருவா. நீங்க இங்கே இருங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஏப்பா, அவங்க சொல்றது நியாயம் தானேப்பா. எதுக்காக உங்க மாமனார் வீட்டுக்கு போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு? அந்த பொண்ணு பாவப்பா, வரட்டும், வாங்கிட்டு போவோம். யோ, உனக்கு பணம் வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா இங்கே எரியா. என்னப்பா ஏம்மா, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, நீங்க சொல்றதுதான் சரி. இங்கேயே உட்காந்து இவங்க மூஞ்ச பாத்துட்டு இருக்கிறத விட நம்ம மகா மாமியார் வீட்டுல போய் வாங்கிக்கலாம். வாங்கம்மா, சரி, போறோம். வாங்க போவோம். அண்ணே வேணாண்ணே, இருங்க, இருங்க, இருங்க. அண்ணே,